இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்காக ஒரு ஆம்ப் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட 6 ஸ்பீக்கரும் ஒரு சப்பு போகிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக 5.9 யூஸ் பண்ணுற அதே சேம் பேனல் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து சரௌண்டு சென்டர் மட்டும் வேலை செய்யாது, மிச்ச எல்லா கண்ட்ரோலுமே வேலை செய்யும். மாஸ்டர் கண்ட்ரோலும் வச்சுருக்கோம். 6 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்லையும் ஒரு சப்பு 12 இன்ச்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த போர்டு போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே சர்வீஸபிள் தான். இதில் யூஸ் பண்ணி அத்தனை மெட்டீரியலுமே சர்வீஸபிள் தான். டீட்டெயில் நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 125 வாட்ஸ் RMS கிடைக்கும். டிரான்சிஸ்டர் போர்டு நம்மளோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டரில் பேரலல் மோனோ 250 வாட்ஸ் வரும். நம்மளோட போர்டு தான் இதுவும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 8 சேனலுக்கு நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஹெவி ரிலே போட்டு 10 ஆம்பியர் வரும். அந்த ரிலே போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 12 ஆம்பியரில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பியூர் காப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் ரைடு பார்த்தீங்கன்னா 35 மெட்டல் ரைடு போட்டிருக்கோம். சப் 3 BT எல்லாமே நம்மளோட தான். ஓவர் வியூ பாருங்கள். ஃபேனு பார்த்தீங்கன்னா நம்ம கூலர் ஃபேனு நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் ரொம்ப நேரம் ரன் பண்ணாலும் எந்த ப்ராப்ளம் வராது. ஆடியோ டெஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். ரிமோட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரிமோட் தான் இந்த செட்டுக்கு நான் கொடுக்குறேன். கஸ்டமர் வந்து 6 ஸ்பீக்கரும் ஒரு சப்பும் யூஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப மைல்டாக தான் கேட்போம், ரொம்ப சவுண்ட் வைக்க மாட்டோம், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்பவும் அலறக்கூடாது, மைல்டாக இருக்கணும், ரொம்ப மைல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளே பண்ணுற ஆடியோ கேளுங்க. ஃப்ரண்ட் வால்யூம் மட்டும் நான் ஏற்றுறேன் பாருங்கள். 6 ஸ்பீக்கருமே இந்த ஒரு சேனலில் கண்ட்ரோல் ஆகிடும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு 6 சேனலுமே இதே வால்யூமில் கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம தனித்தனியாக கண்ட்ரோல் கொடுத்தோம் அப்படின்னா செட் ஆகாது. ஒரே வால்யூமாக 6 ஸ்பீக்கர் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. சப்புக்கு தனியாக கொடுத்தாச்சு. இது வந்து ஒன் டைம் செட் பண்ணிட்டு மாஸ்டரில் எவ்வளோ வால்யூம் தேவையோ அந்த மாதிரி ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட வால்யூம் மட்டும் நான் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன் பாருங்கள். இதில் இன்புட்டும் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் கொடுத்துருக்கோம். ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேனல் ஸ்டீரியோ இன்புட்டு பேக்கில் கொடுத்துருக்கோம். இதை நம்ம ஏற்றி விட்டோம் அப்படின்னா இந்த போர்டு ஆஃப் ஆகிடும். பின்னாடி 2 சேனல் ஸ்டீரியோ கனெக்ட் ஆகிடும். டிவி வச்சுருந்தாங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ இந்த லைட்டு தேவையில்லை அப்படின்னா கூட இந்த லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம சுவிட்சு கொடுத்துருக்கோம். என்னென்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை ஆடியோ ப்ளே பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மல்டிபர்பஸ் எந்த இடம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, ஷாப்பிங் மால், அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஜவுளி கடை, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த மாதிரி இடத்துக்கு இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு சப்பு போட்டிங்கன்னா மைல்டாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். அதுமாதிரி இதில் போட்டிருக்க அத்தனை ஸ்பேருமே பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த பொருள் தான். எல்லாமே சர்வீஸபிள் ப்ராடக்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுங்கிற பட்சத்தில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களோட இடத்துக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இதோட ரேட் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறேன்.